வெல்லம் போட்டு ரவா போட்டு எப்படி பண்ணலான்னு வீடியோவில் போய் பாருங்கள். ஹாய்ப்பா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ரவா போட்டு செய்ய போகிறோம். அதில் வெல்லம் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூனை ஊற்றிங்க. அதனால் முந்திரி திராட்சை போட்டுங்க. பார்த்து வச்சுங்க, அப்படியே கருகி போயிடும். ஒரு வட்டா ரவாவை வறுத்துக்கலாம். இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துங்க. அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொட்டிக்கலாம். இட்லி பானையில் போட்டுக்கலாம். சரி போட்டு இதில் வச்சுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுங்க. அப்போதான் வேகும். அதனால் இப்போ தண்ணி ஊற்றி இப்படி கலந்து வச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வறுத்து கொட்டினதுமே இந்த அளவுக்கு வச்சுங்க. வச்சுட்டு இதில் வச்சிடலாட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போகும். சரிங்கப்பா, வந்துட்டு நல்லா பொழப்பொண்ணு எடுத்தோடனே பொழப்பொண்ணு இருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் வறுத்து வேக வச்சுட்டாக்கா நல்லாயிருக்கும். அது வறுக்கணும். நம்ம வருத்தமா, அதனால் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியதில்லை. அதை கரண்டி வச்சோடனே பொழப்பொண்ணு போயிடும். நெய்யில் வறுத்து நல்லா டேஸ்ட்டு. இது சாப்பிடுங்க செஞ்சு. கொஞ்சோண்டு நெய் தான் விட்டுருக்கோம், கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதாவது தேங்காய் போட்டுக்கோங்கம்மா. வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வெல்லம் எவ்வளோ பித்துக்கு தேவையோ அந்த அளவு போட்டுங்க. எல்லாம் பொருளில் தகுந்த மாதிரி போட்டுங்க. இது வந்து ஏலக்காய் பொடி போட்டுங்க. அவ்வளோ போட்டு நல்லா கலரிட்டு நல்லா சூடாக சாப்பிடுவோம். புட்டு ரெடி ஆகிடுப்பா. இந்த சூப்பர் புட்டு. ஒரு சின்ன வட்டாவை தான் போட்டேன். இந்த வட்டாவை தான் பாருங்கள் எவ்வளோ புட்டு வந்துருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் போதும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வேறெல்லாம் டூ சொல்லிட்டான். முந்திரியோடு எடுத்து கொடுத்துருவோம். மறுமொழி கொடுத்துடலாம். பார்க்குங்க பார்க்குங்க. இந்த நெய்யில் வறுத்தா ரவாக்காவுக்கும் நல்லா பொழப்பொண்ணு ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வாங்க நம்மளுக்கு வெள்ளை போட்ட ரவா போட்டு சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?